ஆண்டவர் 3 விதமான கேள்விகளை இந்த தாவீதினிடத்தில் வைக்கிறான். 3 காரியங்களும் பெரிய விஷயம், சின்ன காரியம் அல்ல. ஒன்றில் 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் இல்லைன்னா 3 மாதம் சத்ருக்களுக்கு கையில நீப்பி விழணும். சூத்திரம் இல்லைன்னா 3 நாட்கள் கொள்ளை நோய். இந்த தாவீது என்ன செய்யணும்னு நினைக்கும் போது அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த 3 காரியங்கள்ல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ண சொல்லி இருந்தாலும் இந்த தாவீது சொல்றான், கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கிறது. என் தேவன் இரக்கம் உள்ள தேவன். ஏன்னா இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசை ஒரு ஸ்திரீயை பார்க்கிறான், இன்னொருடைய மனைவியை பார்த்து தன்னுடைய மனைவியாய் மாற்றிக்கொள்கிறான். பாவம் செய்கிறான். பாவத்தினால அவன் சமாதானத்தை இழந்து போனான். பாவத்தினால அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பாவத்தினால அவனுடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ஆண்டவரிடத்துல தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது அவன் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஜெபிக்கிறான். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக மாற்றுகிறார். இப்பொழுதும் இந்த தாவீது அவனுக்கு தெரியும், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால், ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவருடைய இரக்கம் நிச்சயமா எனக்கு வெளிப்படும். ஆனா எந்த சூழ்நிலை நான் மனுஷனுடைய கையில விழுந்து விடக் கூடாது. நான் வேணும்னா கர்த்தருடைய கரத்துல விழுகிறேன், கர்த்தருடைய சமூகத்துல விழுகிறேன், நான் மனுஷனுடைய கையில் விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் மனுஷர் கையிலே நாம் விழுந்து விடக் கூடாது. ஆமென். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விழுவோமானால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால நம்மளுடைய எப்பேற்பட்ட பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாய் இருக்கிறது. யார் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தம்முடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே விழுவோமானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய சாபங்கள் விலக்கப்படும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறும். நாம் இன்றைக்கு மனுஷர் கையிலே விழுந்து கொண்டிருக்கிறோம், மனுஷனுடைய உதவிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம், மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறோம், மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிறோம், மனுஷனுக்கு பின்னாலேயே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தையே நான் நாட வேண்டும். தாவீது சொல்லுகிறான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சொல்லுகிறான். யார் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறார்களோ, யார் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்காய் அவர் இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இந்த தாவீது மறுபடியும் மனுஷன் கையிலே போய் விழ அவன் தீர்மானிக்கவில்லை. 7 வருஷம் பஞ்சம் வந்தா நிச்சயமாய் பஞ்சத்துல வாழ்றதுக்கு வழி இல்லைன்னா அடுத்த ராஜாக்களை தேடி போக வேண்டியது இருக்கும். சத்துருக்கள் 3 மாதம் அவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியது இருக்கும். வேண்டாம் ஆண்டவரே, உமக்கே உம்முடைய சமூகத்துல விழுறேன், நான் தப்பு பண்ணினது உண்மை, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது உண்மை, உம்மிடத்துல ஆலோசனை கேட்காம என் காரியங்களை நடப்பித்தது உண்மை, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல விழுகிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுகிறது தேசத்தின் மேல. ஸ்தோத்திரம். கொள்ளை நோயை கர்த்தர் வரப்பண்ணினாலும் 70,000 பேர் அந்த தேசத்திலே செத்து போயிருந்தாலும் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்தி என்று சொல்லுகிறார். ஜனத்தை விவாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது நான் பாவம் செய்த, நான் அக்கிரமம் செய்த, என் நிமித்தமாக இந்த ஆடுகள் அவர்களுடைய ஜீவன் எடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே விழுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சோத்திரம், தேசத்தை எருசலேமை அழிக்கிறதற்காய் வந்த தேவ தூதனை
எருசலேமை அழித்து போடும்படியாய் வந்த ஆமே அந்த தூதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்து, அந்த கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல அந்த அழிவை கொடுக்காதபடி நிறுத்துகிறார். ஆண்டவர் அந்த தேசத்திற்காக இறங்குகிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதினாலே அவர் நம்மை அழிக்க மாட்டார்.